ஹாய் 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 ஹாய். ஃபஸ்ட்டு இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு என் ஒய்ஃப் சந்தோஷப்பட்டாங்க. இந்த கமெண்ட்டுக்கு ஒரு ரீப்ளை பண்ணி போட சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த கமெண்ட் பார்த்துட்டு என்ன ஒரு இன்னோசென்ட், ரொம்ப நல்ல பையன், நல்லா பார்த்துக்குமா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பட் வந்து இந்த விஷயம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்னை பற்றி. ஸோ நீங்கள் சொல்லணும்னு கூட அவசியம் கூட கிடையாது. ரொம்ப நல்லா பார்த்துப்பான். அதேமாதிரி நானுமே அவளை நல்லா பார்த்துப்பேன். ப்ராப்ளத்துக்கு அப்புறம்லாம் நான் அதிகமாக வீடியோ போடுறதில்ல. எப்போயாவது ஒரு வீடியோ போடுவேன், அப்புறம் போடவே மாட்டேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். என்னடா அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தேன். வீடியோ போடுறதுக்கு பல இன்ட்ரெஸ்ட் திரும்ப வராமல் இருந்தது. அதனால் அப்படியே எப்போயாவது போடுறது அப்புறம் எப்படியே விட்டுட்டேன். பட் அவள் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து நான் திரும்ப ஒரு நாளைக்கு 3 வீடியோ அப்படின்னு நான் போட ஆரம்பிச்சது அவள் சொல்லி தான். முன்னாடி நீ எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்த அப்படின்றத கேட்டுட்டு அதே மாதிரி திரும்ப போடு அப்படின்னா, ஸோ வந்து திரும்ப நான் அதே மாதிரி போட ஆரம்பித்தேன். 3 நேரத்துக்கும் 12 மணி, 3 மணி, 7 மணி அப்படின்ட்டு போட ஆரம்பித்தேன். ஒரு நேரம் வீடியோ போடாட்டியுமே அவள் அப்செட் ஆகிடுவா. ஸோ அவள் அப்செட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே நான் 3 நேரமும் வீடியோ போட்டுட்டு இருப்பேன். ஸோ அப்படி வீடியோ போட்டே இருந்து தான் இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் பேக் டு நார்மலுக்கு நம்ம வந்துட்டோம். அவள் எப்போதுமே வந்து எனக்கு ஒரு பேக் போனாக இருப்பாள், சப்போர்ட்டிவாக இருப்பாள் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கா. ஸோ வந்து நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் கிடையாது. அவள் அப்படி தான் இருப்பாள். நானுமே அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் நினச்சிட்ருக்கேன். அப்போ தான் இருப்பேன், சப்போர்ட்டிவாக தான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அவள் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொன்னால், அதே மாதிரி நீங்களும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஓகேங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டா. அதே மாதிரி என்னை வந்து நல்லா கைட் பண்ணி நல்ல வழியில் தான் கூட்டிகிட்டு போவாள். அவளுக்கு சொல்லணும் அவசியம் கிடையாது. அவளே எல்லாமே பண்ணுவாள். ஒரே வார்த்தையில் அவள் சொல்லணும் அப்படின்னா ஒரு சிங்கப்பெண் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு யாருமே அவளுக்கு எதுவும் சொல்லணும் அவசியமே கிடையாது. எல்லாமே செமையாக எல்லாமே பண்ணிடுவாள். தனியாலாம் பண்ணி முடிக்கிற அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு பொண்ணு எதாக இருந்தாலுமே. ஸோ இனிமேல் என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவள் பார்த்துப்பாள். அதே மாதிரி அவளை பற்றியும் யாரும் நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பார்த்துப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய்.